அதனால் என் மேலே எந்த பிள்ளையாக இருந்தால் சொல்லுங்கள், நான் இப்போயே வந்து நான் வந்து எல்லா இடத்தையும் விட்டுறேன் அப்படின்னு வெளிப்படையாக பேசுகிறாரு. ஆனால் அரசாங்கம் வந்து ஒரு ஆர்டர்லாம் போட்டாங்க, அது வேறு கதை, அதை பற்றி பேச வேண்டாம். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுமாதிரி கிராம புத்துணர்வு இயக்கம்ன்ற பேரில் மூல செலவு செஞ்சு அவங்களெல்லாம் கொண்டு பிஜேபியில் இணைக்கிறதுக்காக வேலை செய்கிறார். நான் முன்னாடியே ஒரு பார்த்துருக்குங்க, அந்த சுனாமிக்காக நாங்கள் வந்து சில நிவாரணப் பொருட்கள்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு போனோம் லாரியில். அப்போ பார்த்தீங்கன்னா ஈஷா மையம்னு சொல்லிட்டு அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் வந்து ஒரு ஆம்புலன்ஸு மாருதி அந்தமாரி மருத்துவ உதவிகள் ஈஷா யோகா மையம் அப்படின்னு போட்டு இருக்குது. அங்கே கும்பகோணத்தில் ஒருத்தர் பார்த்தா அங்கே வந்து சாப்பாடெலாம் போடுறாங்க. அவ்வளோ ஸ்பான்சர், மக்கள் சேவை செய்கிறதுல, மக்களை வந்து கலெக்ட் பண்ணி அந்த காசு அப்படி கொடுத்து மக்களை கவர்றதில் நல்ல ஒரு சேவை பண்ணியிருக்காங்க. அது எல்லாம் அரசாங்கம் செய்ய துப்புக்கட்ட அரசாங்கம் வந்து எப்பவுமே செய்யாது இல்லையா? அப்படி செய்யாத போது மற்றவங்களோட உதவி தேவைப்படுது. அந்தமாரி சமயங்களில் வந்து நல்ல உதவி பண்ணாங்க, அதெல்லாம் மறுக்க முடியாதுங்க. ஆனால் உண்மையிலுமே வந்து ஈஷா வந்து அந்த அந்த பகுதியில் வந்து சுனாமி அப்போல்லாம் நல்ல வேலை செஞ்சாங்க. நான் கண் கூட பார்த்தேன். எல்லாத்துக்கும் தடுப்பூசிலாம் வர போட்டாங்க. இவர் வந்து தடுப்பூசிலாம் இது பண்ண மாட்டார், ஆனால் அவர் தடுப்பூசிலாம் மற்றவங்களுக்கு போடுவார். மற்ற மருந்து மாத்திரை டாக்டர்லாம் வச்சுக்கிட்டு அவங்க குரூப் வச்சுக்கிட்டு ப்ளட் டெஸ்ட் அதெல்லாம் எடுத்து மருந்து மாத்திரை எல்லாம் எழுதி கொடுத்து அந்தமாதிரி சேவைகள்லாம் நிறைய செய்கிறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்லுவார்னா, ஹெல்த்தாக சாப்பிட்டா போதும், அதெல்லாம் நல்லா பண்ணுறாங்க. ஏதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லா வந்து நல்ல உணவுகள் எப்படி தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது அதெல்லாம் சொல்கிறார். நல்ல உணவுகள் எப்படி சாப்பிட்றது, உடல் எப்படி எடுத்துக்கணும், உடல் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அதெல்லாம் சொல்கிறாரு. ஆனால் வந்து அவங்களாம் கறியெலாம் சாப்பிட மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து அபிஷ்டு, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. மற்றபடி வந்து இது வெஜிடபிள்ஸு, இது கொண்டக்கடலை, இந்த முளைக்கட்டின தானியங்கள், கீரை வகைகள் அந்தமாரிலாம் சாப்பிட்லாம், சரிங்களா? அந்த இதெல்லாம். ஆனால் அவர் அந்த அப்பா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து எல்லாத்தையும் பார்த்தவர் தான் அவர். அதில் முட்டையிலேருந்து எல்லாத்தையும் கறி இதெல்லாம் பார்த்தவர் தான் வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அவர் வந்து ஒரு ஞான நிலையில் இருக்கார் அவர். அதனால் வந்து அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து முக்கியமாக அவர் என்னென்ன திட்டங்கள்லாம் வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர் வந்து தமிழில் வந்துட்டு தமிழ் தெரியுது, தமிழை வந்து வளர்க்குறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் செய்யலைங்க. அவர் சமஸ்கிருதத்தை முன்னிறுத்தி தான் அவர் எல்லா வேலையும் செய்கிறார். ஏன்னா பிஜேபியோட சித்தாந்தம் கொள்கையாக தானே, ஆர்எஸ்எஸோட வழியாக தானே. கடைசியாக வந்து எங்கே நிறுத்துவான், நம்மளாம் இந்துன்னு சொல்லி ஒரே இதில் கொண்டு வருவான். எதுக்காக நம்மளை வந்து ஒன்று நம்மளை எல்லாத்தையும் வந்து இந்துன்ற ஒரே ஒரு சாக்கில் போட்டு கட்டி பிஜேபியிட்ட கொண்டு போய் கொடுத்துருவார். அந்த வேலையை அவர் கரெக்டாக செஞ்சுட்ருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளாம் இந்து அவர் ஒன்று சொன்னது எனக்கு இப்போ கூட நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்காரு பாருங்கள். 5 நாள் ஆச்சு போட்டு இந்த வீடியோ. என்ன ஏற்கனவே பேசினது தான், இந்த கவர்மெண்ட் இந்த 2024 கவர்மெண்ட் எலெக்ஷன் வருது. தம்பி ஒருத்தர் கேட்குறாரு, இது என்னங்க ஐயா அவங்களோட கோரிக்கை, என்னதாங்க கோரிக்கை வைக்கிறீங்க? கவர்மெண்ட்டுக்கு எலெக்ஷன் வர வருது, எம்பி எலெக்ஷன், நாடாளுமன்ற தேர்தல் வருது, என்ன கோரிக்கைன்னா, இதேமாரி வந்து அவங்கள வைக்கிற ஒரே கோரிக்கை தான் இருக்குது. என்ன கோரிக்கை? இந்து கோயிலில் இந்துக்கள்கிட்ட கொடுத்துருங்க. அப்போ இப்போ யார்கிட்ட இருக்குது? இப்போ எங்கே இருக்குது பாருங்க, இது அமெரிக்காவில் இருக்குதா, லண்டனில் இருக்குதா, அதில் இருக்கவங்கள கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள்ட்ட கையில் இருக்குதா அந்த கோயில்? இந்த கோயில் யார்கிட்ட இருக்குது? அரசாங்கத்திட்ட இருக்குது, இந்து அறநிலையத்துறை அப்படின்னு. அதுவும் அங்கே இந்துன்னு, நாங்கள் இந்துக்கள் இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் இந்து அறநிலையத்துறை அப்படின்றது பேரில் இங்கே ஒரு திருட்டு கூட்டத்திட்டு அது மாட்டிக்கிச்சு. அது உள்ளே வந்து எல்லாம் பூந்துக்கிட்டு எல்லாம் உட்காந்துக்கிட்டு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அரசாங்கம் அதில் இருக்க சிலைகளையோ நகைகளையோ பொருட்களையோ எல்லாம் விற்று எல்லாம் கொள்ளையடித்து எல்லாம் வாழ்ந்துட்டு தான் இருக்குது. நம்ம ஒருத்தர் வந்தார், போலீஸ் அதிகாரி, அவர் பேர் நல்ல பேர், மீசை இப்படி வச்சுருப்பார், அவர் ஞாபகம். அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிலைகளை மீட்டெலாம் வந்தார். எங்கெங்கே இருக்குது, இன்னும் ஏகப்பட்ட சிலைகள், லண்டன் மியூசியம், அந்த மியூசியம், இந்த மியூசியம் எங்கெங்கேயே இருக்குது. அதெல்லாம் நாங்கள் வந்து மீட்டிருப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த கோயில் எல்லாத்தையும் வந்துட்டு இந்துக்கள்கிட்ட கொடுத்துருங்க, தனியார்கிட்ட கொடுத்துருங்க, தனியார்னா இந்துக்கள்கிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றீங்க. எதுக்கு? கோயிலில் போய் சாமி கும்பிடக்கூடாதான், என்ன பண்ணுமா அப்போது? அப்படியே சாமிகிட்ட போய் அங்கே தியானம் பண்ணணும். அதை பண்ணுறோம் நாங்கள். நம்ம ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா கோயிலை போய் சுற்றுவாங்க, 4 சுற்றுவாங்க, அந்த பூசாரிகிட்ட வந்து ஏதோ ஒன்று பேசுவாங்க, சமஸ்கிருத சுவாக அப்படின்னுவார். அப்புறம் வாங்கிட்டு வந்துட்டு தமிழ் தான் இல்லையே, தமிழில் வந்து அந்த கோயிலில் தமிழில் வழிபாடு நடத்துகிறீங்களா? ஆனால் வழிபாடு பண்ணலான்னு இங்கே அவங்க கோயிலில் என்னென்ன பண்ணுவோம். ஆனால் இப்போ இருக்க கோயிலில் இந்த மாதிரி நிலைமை இல்லை. நீங்கள் அதுமாதிரி பண்ணுறீங்களா? இந்திக்காரனை கூட்டு வந்து பாட்ட வரேன், அவனை கொண்டு போகிறேன், எல்லா மொழியும் ஏன்னா கடவுளுக்கு எல்லா மொழியும் தெரியும்ல, ஆனால் தமிழ் மட்டும் தெரியாது அவருக்கு. சொல்கிறது புரியுங்களா? ஏன்னா கடவுளாச்சு, கடவுளுக்கு தமிழ் மட்டும் தெரிய மாட்டேது. சமஸ்கிருதம் தெரியுது, ஹிந்தி தெரியுது, கன்னடம் தெரியுது, தெலுங்கு தெரியுது, மலையாளம் எல்லா மொழியும் தெரியுது, இங்கிலீஷு எல்லாமே தெரியுது, ஆனால் தமிழ் மட்டும் தெரிய மாட்டேங்குது சாமிகளுக்கு. என்ன ஒரு காலக்கொடுமையில். உலகத்தின் மொழி, உலகத்தின் அனைத்து மொழிகளுக்குமான மொழிகளும் வந்து
மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ்ன்றாங்க. ஆனால் தமிழ் மட்டும் அந்த இதுக்கு தெரிய மாட்டேது. அப்படி ஒரு நிலைமை இருக்குது. அதை விடுங்க. இப்படி இந்த வேலையை செஞ்சிட்ருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கோயிலை வந்துட்டு நீங்கள் வந்து தனியார்ட்ட ஒப்படைங்க, நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சு தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு. அது வழிபாட்டு இடமே கிடையாது, தியானம் பண்ணுற இடம். நம்மளும் 4 சுற்றுவோம், அப்புறம் உட்காந்து கோயிலில் வந்து மூளை 4 உட்காந்து கண் மூடி குடும்ப பிரச்சனைலாம் யோசித்து பார்த்துட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க. தியானம் பண்ணுறாங்கன்னா உங்கள் தியானம் கிடையாது. சரி, தியானம்ன்றீங்களே, தியானம்னா என்ன? கண் மூடிட்டு மூச்சு அப்படின்னு விசில் அடிச்சிட்டாக்கா உடம்புல இருக்க பிரச்சனை எல்லாம் போயிடுது. சொல்கிறது அப்படிங்களா? உடம்புல காற்று ஆக்சிஜன் போயிடுது, உடம்புல இருந்தால் பிரச்சனை போயிடுது. எப்படி பிரச்சனை போகும்? பிரச்சனை எங்கே இருக்குது? வெளியே இருக்குது. பொருளாதார சிக்கல். பணம் இருந்தாக்கா நிறைய பிரச்சனை சால்வ் பண்ண முடியும். அவன் ஒருத்தன் ஒத்து வர மாட்டான். அவனோட ஒட்டி புருஷன் முன்னாடி ஒன்றா வாழ முடியல. பொருளாதார சிக்கல், மன குழப்பம், ஆசை, மனித ஆசைப்படுறது, அதுமாதிரி நிறைய சிக்கல் இருக்குது. அதுக்கு ஒரு சிலருக்கு நீங்கள் தீர்வு நல்லாவே சொல்கிறீங்க. எல்லாம் நீங்கள் அது புதுசாக கண்டுபிடிச்சதெல்லாம் இல்லை. எங்கள் வள்ளலார் சொன்னது, நம்ம முன்னோர்கள் சொன்னது, யோக கலை தமிழர்களோட கலை. இதை நீங்கள் தான் இதை கண்டுபிடிச்ச மாதிரி நீங்கள் வந்துட்டு அதை என்ன சொல்கிறது சொல்லிவிட்டு நாங்கள் தான் வந்து நாங்கள் ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். சிவன்றது நாங்கள் நேரடியாக எடுத்து அந்த பேட்டர்னை வாங்கி அந்த சிலம்பஸை வாங்கி நாங்கள் தான் வந்து உங்களுக்கு இப்படிலாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. சிவனை நேரடியாக உங்கள்கிட்ட கொடுத்த மாதிரி அதன் அடிப்படையில் நீங்கள் வந்துட்டு உங்கள் மூஞ்சி மாரியே வந்து உங்கள் முகம் போலவே ஒரு சிலையை உருவாக்கி வச்சுருக்கீங்க. அப்புறம் வந்துட்டு ரொம்ப லிங்கம் ஒன்று வச்சுருந்தீங்க. இங்கே இருக்க லிங்கம் அதில் கொண்டு போய் பாம்பை சுற்றி உங்கள் இஷ்டத்துக்கு நம்ம இஷ்டத்துக்கு தான் நம்ம என்னென்ன உருவாக்கலாமே. அது லிங்கம், அது ஒரு லிங்கம். அது லிங்கத்திலே வந்து பெண் லிங்கம், உலகத்தில் இல்லாத ஒரு பெண் லிங்கம். அதுக்கு கண்ணெல்லாம் வச்சுக்கிட்டு கேட்டால் அது வந்து பைரவி அப்படின்ட்டீங்க. ஸோ அந்தமாரி சில மாற்றங்கள்லாம் வந்து தமிழர் கலாச்சாரத்தில் நிகழ்த்திருக்கீங்க. இப்போ உங்கள் நோக்கம்தான் என்ன அப்படின்னு பார்த்தா கடைசியாக வந்துட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் அடக வைக்கிறீங்க. பிஜேபிகிட்ட அடக வைக்கிறீங்க. உங்களை ஆதரிக்கிறவன் எல்லாம் பிஜேபியாக இருக்கான். அப்போது நீங்கள் அடமானம் ஆகிட்டீங்க. எங்கே? பிஜேபியில் அடமானம் ஆகிட்டீங்க. அதனால் வந்து எங்களையும் கொண்டு போய் அட வைக்கிறீங்க. தமிழர்களை எல்லாத்தையும் வந்து அழைச்சி கோயிலை வந்து சாப்பிட்றலான்னு பார்க்குறீங்க. அந்த கோயிலை சாப்பிட்டு நீங்கள் பண்ணிட்டீங்க, மக்களை ஏமாற்றி. இப்போ இங்கே இருக்க மற்ற கோயிலையும் காலி பண்ணலான்னு பார்க்குறீங்க. அரசாங்கத்தை கோரிக்கை வைக்கிறீங்க. அதான் மோடி தான் கண்ட்ரோலில் இருக்கார் கையில். இப்போ கூட துணை குடியரசுத் தலைவர் தானே வந்து வரப்போகிறாருன்றீங்க. நாளைக்கு ஈஸ்வர வந்து ஆட வேண்டியதான். டங்கு சிக்கு டங்கு சிக்கு டங்கு சிக்குன்னு. என்ன இது? இந்தந்த மொழியாக போட்டுக்கிட்டு யாரை கூப்பிட்டு பணக்காரங்களை கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டு அதை டிக்கெட் போட்டு வசூல் பண்ணி தமிழோட பொருளாதாரத்தை மறைமுகமாக கொள்ளடிக்கிறீங்க. எப்படி இவ்வளோ பணம் வருது உங்களுக்கு? எங்கே பிவிஆர், ஐநாக்ஸ் இந்த இந்த திரையரங்குகள் எல்லாத்தையும் வந்துட்டு லைவ் டெலிகாஸ்ட் விட்றீங்க. லைவ் டெலிகாஸ்ட் அங்கங்கே விட்றீங்க. அங்கங்கே வந்து பெரிய ப்ரொஜெக்டர்லாம் வச்சு பெரிய ஸ்க்ரீன்லாம் வச்சு போடுறாங்க. ஸோ ஓகே, தன்வளர்கள் தன்வளப்பாளர்களா அவங்க வந்து என்ன பண்ணிங்கன்னா அவங்களே வந்துட்டு எல்லாம் ஸ்க்ரீன்லாம் வச்சு சாப்பாடெலாம் போட்டு சோறுலாம் போடுறீங்க. எல்லாம் நல்லது தான் இல்லை? எல்லாம் சாப்பிட்டுட்டு நைட்டெல்லாம் அப்படியே உட்காந்துட்டு நைட்டு 12 மணி போய் ஏன்னா சிவன் வந்து சொன்னார், நாங்கள்லாம் வந்து இன்றைக்கி ராத்திரி ரொம்ப பிஸி, நாங்கள் இன்றைக்கி மட்டும் தூங்கவே மாட்டோம், அதனால் வந்து நீங்கள் விழிச்சிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புராணம் சொல்லுது. நம்ம ஆளுங்க என்ன சொல்கிறேன், அன்றைக்கி சக்தி வருது, அந்த கிரகங்கள்லாம் சக்தி ஈர்ப்பு அந்த தான் வருது. ஒன்று சொல்லவா? இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு உயிரும் இன்னொரு உயிரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்னொரு சக்தி எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எதுக்கும் ஒன்று கட்டுப்பட்டு இருக்காது. இப்போ அப்படின்னா ஒரு உயிர், நானும் ஒரு உயிர், சாதாரண ஒரு உயிர், மனுஷ உயிருன்றான். அது வந்துட்டு ஒரு காக்கா உயிரோ ஒரு எறும்பு உயிர். அந்த உயிர் நீ நாளைக்கு வந்து தியானங்கள் பண்ணுமா, மூச்சு பயிற்சி பண்ணுமா? அந்த பறவைகள்லாம் உட்காந்து மூச்சு பயிற்சி அப்படின்னு இந்த காக்கா மாரி கத்துமா? என்னங்க ஐயா சொல்கிறீங்க? உடம்புக்கு வேணுன்ற ஆக்சிஜன் உடம்பே எடுத்துக்குது. நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒன்று செய்கிறீங்க. இதை யோகக்கலை, அது தமிழர்கள் ஏதோ ஒன்று சொல்ல போக ஏதோ ஒன்று வலுக்கட்டாயமாக வந்து திணிச்சு ஒன்று உருவாக்கி வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்களேன். காற்றுலேருந்தே உணவு எடுத்து தண்ணீரும் காற்றையும் எடுத்து குடித்து அதில் உயிர் வாழ்கிறாங்க அப்படிலாம் ஏதாவது சொல்கிறாங்க. அது இல்லை இப்போ சிக்கல். இப்போ நீங்கள் வந்து இந்த டு ஃப்ரீ டெம்பிள், த தமிழ் டெம்பிள் அப்படின்றீங்க. ஸோ கோயிலை வந்து காலி பண்ண முடிவு பண்ணிட்டீங்க. அடுத்து இந்த அறநிலைத்துறையெல்லாம் கலைச்சிடணும் அப்படின்றீங்க. இந்த அறநிலைத்துறை கலைச்சிட்டு அதில் வேலை செய்கிறவங்களாம் எல்லாத்தையும் வேலையை விட்டு நீக்கிட்டு எல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்துடணும். அப்புறம் வந்து கோயிலுக்குள்ளார போகிறதுக்கு உங்கள்கிட்ட பர்மிஷன் ஆகணும்.
ஐயா நாங்கள் தான் வந்திருக்கோம், தமிழ் அர்ச்சனை பண்ணணும். தமிழா? யாரா அவன்? வெள்ளப்படா, இது சமஸ்கிருதம், கோயில்ரா, எங்களுதுடா, வெள்ளப்படான்னுவீங்க. அதுதானே? நல்ல பிளான் போடுறீங்க. அடுத்து இந்த மோடியை பார்த்தீங்கன்னா, அந்த சிவன் அந்த லிங்கத்தை திறக்கிறதுக்கு மோடி தான் வந்து திறந்தார். நம்ம பார்த்துருப்போம் இதெல்லாம். இது ஜக்கி வாசுதேவ் போலவே ஒரு சிலையை ஒன்று சிவன் சிலைன்னு வச்சுருக்கான பாருங்கள். அந்த சிலையை வந்து பார்த்தீங்கன்னா மோடி தான் திறந்து விட்டார். அதை மறந்துருப்பீங்க, அதை ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு. அப்புறம் அந்தளவுக்கு க்ளோஸ் ஆகிட்டாங்க அவங்கெல்லாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ஒரு திட்டம் ரேலி ஃபார் ரிவர்னு ஒரு திட்டம். நதிகளை மீட்போம், காப்போம், பாரதம் காப்போம். நதிகளை மீட்போம், பாரதம் காப்போம். பாரத் மாதா கி ஜெய். நல்லா இருக்குல்ல? எது பாரதம்? எந்த நதியை மீட்க போகிறீங்க? எங்கேருந்து யார்கிட்ட அடமானம் வச்சிங்க? தண்ணியை வந்து கர்நாடகாவில் வந்து இங்கே தமிழ்நாடு கூட மாட்டுறான். அதை பற்றி உங்கள் பேச்சு என்ன? உங்களோட சித்தாந்தம் என்ன? அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? தண்ணி வரமாட்டுது, கர்நாடகாவிலேருந்து தண்ணி வரமாட்டுது, முல்லைப்பேர்லேருந்து தண்ணி வரமாட்டுது. அதுக்கு பேச்சு எதுவும் சொல்லிருக்கீங்களா? நதிகளை மீட்போம்னு சொல்லிட்டு போகிறீங்க. பைக்கில் எடுத்து சுற்றுறது ஊர் ஊராக. அப்பப்போ யார் அந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அதை எல்லாத்தையும் வந்துட்டு கலைஞர் இருக்கும்போது கலைஞரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, ஐயா நாங்கள் போகிறோம், வந்து நதிகளை மீட்க போகிறோம். எப்படி நதிகளை மீட்பீங்க? அப்புறம் என்னடா நதிகளை எப்படி மீட்கிறதுனா, இவங்க வந்து டெல்லி முறையாக அப்படியே பைக்கில் சுற்றி வந்துட்டு வந்து நாங்கள் நதிகளை மீட்டாச்சு. இப்போ மீட்டதெல்லாம் அடமானத்தில் இருந்தெல்லாம் மீட்டு கொண்டு வந்து இப்போ ஒரு கண்ட்ரோலில் தான் வச்சுக்க ஆரம்பிச்சுக்கோங்களேன். யமுனை சுத்தமாக இருக்குது, அசுத்தமாக இருக்குது. அதெல்லாம் அரசாங்கம் பண்ண வேண்டிய வேலை, உங்கள் வேலை கிடையாது அது.